மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு கில்லர் ஸ்டேர்ஸ் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் சூப்பரா இருக்க போது. இந்த கேமோட கான்செப்ட் என்ன தெரியுமா? மேல ஒருத்தங்க தப்பிச்சு ஓடுவாங்க, அவங்களை எப்படியாவது நம்ம அட்டாக் பண்ணோம். நம்மளும் சில சமயம் தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். பாருங்க, நிறைய தடைகள்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் மீறி டாப் பொசிஷனுக்கு போனோம். அதாவது நம்ம கூட ஒரு கில்லர் ஓடுவான், கில்லருக்கு முன்னாடி நம்ம போனோம். பாருங்க, இருங்க, இந்த உருண்டு வராங்களா? அந்த உருண்டு வரவங்க மேலே இப்ப பட்டுட்டேன். பாருங்க எப்படி போய் விழுந்துட்டேன் பாத்தீங்களா? படாம நம்ம போனோம். இருங்க, படாம போய் காட்டுறேன் பாருங்க. இந்த வாட்டி பாடக்கூடாது. உருண்டு வராங்க பாருங்க, இடிக்கிற மாதிரி. அவங்க மேல எல்லாம் படவே கூடாது. பாருங்க, நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் போவாங்க, கில்லர்னு ஒருத்தன் போவான். அவனை ரீச் பண்ணக்கூடாது, அதுக்குள்ள நம்ம ரீச் பண்ணோம். பாருங்க, அவன் அவன் பவர்லாம் வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எனக்கு முன்னாடி போறேன், பவர் சூப்பர் பவர்லாம் வச்சிருக்கான். அதனால தான் ஸ்பீடா போறான். நம்மளால அவ்வளவு ஸ்பீடா போக முடியல. பாருங்க, இப்ப நானும் அவனும் தான் போயிட்டு இருக்கோம். பாப்போம். ஐயோ, அது பாருங்க, உருண்டுலாம் வருது. அந்த மாதிரி உருண்டு வரும்போது நம்ம தப்பிச்சிடணும். இல்லைன்னா நம்ம பாருங்க, முதல்ல அவன் தான் போய் சேருவான்னு நினைக்கிறேன். நான் தோத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அவன் தான் முதல்ல போவான்னு நினைக்கிறான். பக்கத்துல போயிட்டான் பாருங்க. ஐயோ, இது வந்து இடிக்கிறதுக்காக நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஐயோ, இன்னும் எத்தனை பொம்மை வரப்போகுது தெரியலையே. யார் முதல்ல போறது? அவன் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அவனுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஐயோ, எது வெடிகுண்டு வருதுங்க. அவன் ரீச் பண்ணிட்டான் பாருங்க. அவன் ரீச் பண்ணி எல்லா பொருளையும் ஒரே சமயத்துல தள்ளி விட்டான். நான் இப்ப ரீச் பண்ண இருங்க. ஓகே ஓகே, இன்னொரு கேம் நடக்குதுங்க. இது புது கேம். இந்த வாட்டி இவன் தான் கில்லரு. அவனுக்கு முன்னாடி நம்ம போனோம், இல்லைன்னா கில்லர் ஜெயிச்சிருவான். அது பாருங்க, கில்லர் வேகமா ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனுக்கு முன்னாடி நம்ம போய் வாழைப்பழ தோலெல்லாம் போடணும். அது பாருங்க, இருங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. நமக்கு முன்னாடி போறவர் பிளேயருங்க, அவர் போலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா ஐயோ, பொம்மை வருது. ஏனாதான் படப்போதா? இல்ல படல ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த நபர் போறதுக்கு முன்னாடி நம்ம போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கேம். இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முன்னாடி போறவர் பிளேயர் தான். அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். பாருங்க, ஒருத்தர் அவர் பேர் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கு. அவர் ஜெயிச்சாலும் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். எப்படியாவது நாங்க ஜெயிச்சோம். ஐயோ, கையை பட்டோம்னு நினைக்கிறேன். படல ஃப்ரெண்ட்ஸ், தப்புச்சிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பொம்மை போட போறாங்கன்னு தெரியல. அந்த கில்லர் பின்னாடி தான் இருக்கான். அதனால நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த பால் பற்றக்கூடாது. படல நண்பர்களே, தப்புச்சிட்டேன். எப்பா, ஐயோ, தாத்தா கிராண்ட்பா மாதிரி ஒருத்தர் வராருங்க. ஐயோ, அவரோட குச்சியில லைட்டா பட்டுச்சுங்க. அவர் ஒரு குச்சி வச்சிருந்தாரு பாத்தீங்களா? அதுல நான் பட்டு விழுந்துட்டேன். ஸோ நான் அவுட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளேயர் ஒருத்தர் தான் முன்னாடி போவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ, பிளேயர் ஒருத்தர் தான். அது பாருங்க, பிளேயர் ஒருத்தர் தான் முன்னாடி போயிருக்காரு. அதனால இந்த வாட்டி கில்லர் ஜெயிக்கல, பிளேயர் தான் ஜெயிச்சிருக்காரு. பட் என்னன்னா, இருங்க, இப்ப யார் வராங்கன்னு பார்ப்போம். பி த கில்லர் நெக்ஸ்ட். ஓகே ஓகே, இப்ப எப்படின்னா அந்த நபர் தொடுறதுக்கு முன்னாடி நம்ம தொடணும். இருங்க, பின்னாடி யாரெல்லாம் வராங்க? கட்டியை வச்சு மாத்தி மாத்தி அடிச்சுலாம் வராங்க பாருங்க. அது பாருங்க, இருங்க, இவன் அடிச்சிருவோமா? ஐயோ, இவன் அந்த ஸ்பீட போறான். இவன் அடிங்க. இவன் தான் போனாட்டி ஜெயிச்சான். போனாட்டி ஜெயிச்சல, ஓடு போனோட. ஐயோ, அவன் என்ன அடிச்சிட்டாங்க. வா, என்ன அடிக்கல, வா. ஐயோ, என்ன அடிச்சு நீ விட முடியாதா தம்பி? இருங்க, இவனை போலக்காம விட மாட்டாங்க. ஐயோ, அவனுக்கு ஸ்பீடா ஓடுறாங்க, நம்மளால ஓடவே முடியல. பாருங்க, இருங்க, அவனை கட்டை வச்சு எண்ணெய் அடிச்சிட்டாங்க. அவனை விடக்கூடாதுங்க. போனாட்டி இவன் தான் ஜெயிச்சான், ஆனா எண்ணெய் அடிச்சிட்டான்ல. இருங்க, இவனை போட்டு இந்த வாட்டி பொழந்து கட்டிடுவேன். ஐயோ, என்ன அவன் ஸ்பீடா போறான். நீங்க என்ன திடீர்னு நான் கீழே வந்துட்டேன்? ஓ, நான் மேலே வந்துட்டேங்க. டாப்புக்கு வந்துட்டேனா? இல்ல, கீழே தான் வந்திருக்கேன். டாப்புக்கு வந்துட்டேன். எப்படிங்க டாப்புக்கு வந்தேன் நானு? இருங்க, வாழைப்பழத்தோடலாம் போடலாம். வாழைப்பழத்தோட போடுறதுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் தேவையாமே. நான் எப்படி திடீர்னு மேலே வந்தேன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, திடீர்னு மேலே வந்து நிக்கிறேன். யாரோ என்ன தள்ளி விட்டாங்க. எப்படி நான் மேலே வந்தேன்? இப்ப எதுக்காக கீழே விழுறேன்? ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இந்த டைம் இந்த மண்டையில தாங்க அடிக்கணும் நம்ம. இருங்க, இவனை கட்டி வச்சு அடிச்சு வா. ஐயோ, அவன் என்ன அடிச்சிட்டாங்க. இருங்க, ஐயோ, எங்க அடிக்கிறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பின்னாடி வந்து அடிச்சு விட்றாங்க. இவங்க ஓடு ஓடு, அடிச்சாச்சு. இவனை அடிச்சாச்சு. ஓடு ஓடு, வாங்க அடிச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடலாம். இப்போ ஓடலாம். இங்க ஒருத்தன் கட்டி வச்சு நின்றுட்டு இருக்கானா? இவன் மண்டையிலே ஒன்று போட வேண்டியதான். போ அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேகமா ஓடணும். நம்ம பின்னாடி தான் வருவான். நின்னோன்னு இங்க நம்மள அடிச்சிருவான். ஐயோ, ஒரு பர்கர் உருண்டு வருதே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓரமா போயிடலாம், அப்பதான் பர்கர் கிட்ட இருந்து. ஐயோப்பா, கொஞ்ச நாள் பர்கர் பட்டுக்கோங்க. ஐயோ, தாத்தா எந்த சைடு வராருன்னே தெரியலையே. எப்பா, தாத்தா மேல இடிக்காம போயிட்டோங்க. அடுத்து ஏதோ ஒரு பால் தாங்க வருது. அச்சோ, தப்புச்சு. எந்த பக்கம் வருது? அந்த பக்கம் போகுது. ஓகே, பிரச்சனை இல்லைங்க, தப்புச்சிட்டோம். அடுத்து அடுத்து ஒரு பொம்மை வருதுன்னு நினைக்கிறேங்க. பொம்மை தானே வருது. ஐயோ அப்பா, அச்சி, அந்த பொம்மையை மாதிரி இடிச்சிருச்சுங்க. கீழே விழுந்துட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தன் ஜெயிச்சாங்க. அவன் தான் இந்த வாட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. பாருங்க, அவன் தான் இந்த வாட்டியும் ஜெயிச்சிருக்கான். இந்த கேம்ல புதுசா ஒருத்தன் வந்திருக்காங்க. அவன் தான் கில்லர் போல. அவனை போக விடக்கூடாது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். எங்க அவன் எங்க புதுசா இருக்கிற கேரக்டர் எங்க தெரியவே இல்லை. அந்த கேரக்டரு ஓடிட்டு இருக்கானா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்பதான் ஒரு கான்செப்ட் புரியுது. அதாவது அந்த பால் போடுறது அவனுக்கு தான் போல. அந்த கில்லரா செலக்ட் ஆகிறான் பாத்தீங்களா? அவன் தான் மேல இருந்து அந்த பாலையே உருட்டி வர்றான்னு நினைக்கிறேன். இருங்க பாப்போம். நான் ஒரு வாட்டி கூட நடுவுல மேல போனல. நான் கில்லர் ஆனதுனால தான் மேல போன போல. பாலை நான் தான் உருட்டி இருக்கணும் போல. நான் சரியா உருட்டல போல. இருங்க, இப்ப எனக்கு ஓரளவுக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ். கேமை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் போலயே. இருங்க, இவங்க எப்படி ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஓடு. ஐயோ, பர்கர் வருதுங்க. பர்கர் எங்க பறந்து வருதா?
இல்லையே, பர்கரை போட்ட மாதிரி இருந்தது. ஏதோ வருதுங்க, ஏதோ வருதுங்க. ஐயோ, பர்கர்ல ஒருத்தன் இடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கில்லரா யாரும் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க மேல போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல இருந்து அவங்க தான் பொருள் ஒவ்வொன்றா தூக்கியே எறிறாங்க. இது பாருங்க, இப்ப பாலை தூக்கி எறியறதுக்காக வரான் பாருங்க. சொன்ன பாத்தீங்களா, அதோ ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்க மேல போயிட்டா கில்லரை தள்ளி விட்டுலாம். அட பாவமே, கேமே இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது. எதிர கில்லர் இப்ப கீழே உருண்டு விழுந்தான் பாருங்க. நான் கில்லரா வரணும், அப்பதான் உங்களுக்கு நான் தெளிவா. ஐயோ, போன வாட்டி கில்லரா வந்தாங்க, இந்த வாட்டியும் கில்லரு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஐயோ, இவங்க விட மாட்டாங்க போலியே. முதல்ல யார் ரீச் பண்றாங்களோ அவங்க கில்லர். என்னங்க என் மண்டை இப்படி ஆயிடுச்சு, எதுங்க. ஐயோ, என் மண்டை என்னாச்சு? சின்சான் மண்டை போயிருச்சுங்க. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியும். ஐயோ, பட்டுச்சு 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 பட்டுச்சு. காயப்பட்டுட்டனே, காயப்பட்டுட்டனே. என்னங்க, நான் அவுட் ஆகிறதுனால என் முடியை பிடிச்சி இழுத்துட்டாங்க போலங்க. பாருங்க, இவன் ஃபுல்லா தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க பொருளா. பாருங்க, ஒரு பொருள் வேகமா வருது. ஐயோ, எப்பா நல்ல வேலை படல ஃப்ரெண்ட்ஸ். ஓடு 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 ஓடு. ஸ்பீடா ஓடு, ஸ்பீடா ஓடு, ஸ்பீடா ஓடு, ஸ்பீடா ஓடு, ஸ்பீடா ஓடு, ஸ்பீடா ஓடு. என்ன பொருளே போட மாட்டான் இவன். போன வாட்டி கில்லரா இருந்தாங்கன்னா இந்த வாட்டியும் கில்லரு. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடா பொருளை போடுற மாதிரி இருக்கு. பார்ப்போம். நம்ம ஆளுங்க மேல போயிட்டாங்கன்னா கில்லரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க நண்பர்களே. இருங்க, நம்மளும் போலாம். போ 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 போ. அவள்தான், கில்லரை தள்ளி விட்டாங்க. இவன் தானே கில்லரு, இவனை தள்ளி விட்டாங்க பாருங்க. இந்த வாட்டி நான் கில்லரா இருந்தா நல்லா இருக்கும்ப்பா. பாப்போம், இந்த வாட்டி நான் கில்லரா இருந்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என்ன செலக்ட் பண்ணுங்க, என்ன செலக்ட் பண்ணுங்க. எஸ், ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ல. நான் கில்லர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒருத்தன் கில்லர். இப்ப அவன் தள்ளி விடுவான், இப்ப அவன் தான் தள்ளி விடுவான். நாங்களாம் ஓடணும். பாருங்க, போன வாட்டி கில்லரா இருந்தவன் இப்ப ஓடி வந்துட்டு இருக்கான் பாருங்க. நாங்களாம் இந்த வாட்டி ஓடிட்டு இருக்கோம். அதாவது அவன் 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 மேல அவன் போடுற பொருள் எல்லாம் படாம அவனை மேல இருந்து தள்ளி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கேமோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, பொருளா காரிங்க, அவள் தான் என் மேல பட்டுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். ஓகே, இப்ப பாத்தீங்களா சரியாயிடுச்சு. என் முகம்லாம் காயம் பட்டதெல்லாம் சரியாயிடுச்சு நண்பர்களே. அவ்வளவுதான், இந்த கேம்ல ஜெயிக்க முடியாது. ஐயோ, இந்த பெரியவர் படக்கூடாதுப்பா. பெரியவர் அங்க மாட்டிக்கிச்சு. ஓகே ஓகே, பெரியவர் அந்த இடத்துல லாக் ஆயிருக்குங்க. ஐயோ, ஒண்ணு பெருசா சுத்தி சுத்தி வந்து அவ்வளவுதாங்க. சரி, என்னங்க அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியல, பட்டுன்னு அடி வாங்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதுசா ஸ்டார்ட் ஆகிற கேம்ல போலாம். ஏன்னா இந்த கேம் இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. எப்பா, அவங்க தூக்கி போடுற பொம்மைலாம் இதுதாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கு பொம்மை? இங்க பாருங்க, என்ன மாதிரி ஒருத்தன் தாங்க நிறைய ஸ்கோர் வாங்கி ஜெயிச்சிருக்கான் போல. பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்க. நானு டான்ஸ் வேற ஆடுறான் பாருங்களேன். என்ன மாதிரி ஒருத்தன் தான் இந்த கேம்ல டாப் ஸ்கோரரா இருந்திருக்கான். எங்கப்பா? ஐயோ, சரி, என்னங்க இந்த கேம்ல இன்னும் எவனுமே டாப் பொசிஷனுக்கு போகவே இல்லைங்க. ஐயோ, என் மண்டை உடஞ்சிருச்சுங்க பாருங்க. ஏற்கனவே ஆச்சு பாத்தீங்களா, அதே மாதிரியா இருக்குது பாருங்க. இவனை போட்டு அடிக்கலாம், சும்மா இருக்கிறதுக்கு இவனை போட்டு அடிக்கலாம். எந்த வாடா 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 தம்பி, வாடா வாடா தம்பி. அடிவாங்க 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 அடிவாங்க. எங்க ஓடுற, எங்க ஓடுற? நில்றா நில்றா மண்டையா. வாங்க, நீ வாங்க ஓடு, நீ வாங்க ஓடு. ஒய், என்னங்க பட மாட்டீங்க, நம்ம அடிக்கிறது இவன் மேல பட்டுச்சுங்க. ஏ, ஐயோ, அவன் என்ன கட்டையால அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வரானே. அவனே மாட்ட மாட்டேன்டா, மாட்ட மாட்டேன்டா, மாட்ட மாட்டேன்டா. மாத்தி மாத்தி என்ன இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கோம். இருங்க, இவன் ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி கில்லரா நம்ம வந்தா நல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி கில்லரா வந்தேன், ஆனா என்ன விளையாடுறதுன்னு தெரியாம தப்பா விளையாடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கில்லரா வந்தா நல்லா விளையாடிடுவேன். அது பாருங்க, அவனோட கையை என் மேல பட்டுச்சு, கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பி பழையபடி வந்துட்டேன் பாத்தீங்களா. எஸ், கட்டை வச்சு இவன் அடிங்க. ஓடு. யாருக்கிட்ட? இதை இந்த மண்டையை அடிங்க. இந்த மண்டையை ஓவரா பேசுவான். ஓவரா என்கிட்டயே சீனை போட்டான் மக்களே. வா வா. ஐயோ, என்ன அடிச்சிட்டானே அவன். சே, அடிச்சு மேல வந்து கீழே தள்ளி விட்டாங்க. இருங்க, இந்த மண்டைன நம்ம ஆள் பார்க்கவே எவ்வளவு வித்தியாசமா இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ அங்க விழுந்து கிடக்கானா. நம்ம போய் ஒரு 4 சாத்து சாத்துவோம். சே, என்னங்க சாத்தலான்னு பார்த்தா நானும் போய் விழுந்துட்டேன். ஏய், ஒருத்தர் விழுந்து வந்தாங்க. ஏய், சே, தப்பு சாணி. ஐயோ, அவன் அடிச்சிட்டாங்க. நான் அவன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அடிச்சிட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது கில்லரா நம்ம சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பாருங்க, நாங்க ரீச் பண்றதுக்கு ஒரு டைம் தந்துட்டாங்க. அந்த டைம்குள்ள நாங்க ரீச் பண்ணல, நீங்க கில்லர் ஜெயிச்சிருவான். 32 செகண்ட். இன்னும் 32 செகண்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் ரீச் பண்ணா கூட போதும். அவன் 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 பொருள் போறது என்ன பட்டு பட்டு நாங்க கீழே விழுந்துட்டோம்னா நாங்க தோத்துட்டோம்னு அர்த்தம். பாருங்க, 22 செகண்ட்ல யாராவது ஒருத்தர் அந்த டாப் பொசிஷனை ரீச் பண்ணோம் அப்படி இல்லைன்னா அவன் ஜெயிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு கில்லர் தான் ஜெயிப்பான்னு தோணுது. ஐயோ, பொருள் அந்த சைடு வருதா, இந்த சைடு? ஐயோ, இந்த சைடு தாங்க வருது. எந்த சைடு வருதுன்னு. ஐயோ, அடுத்து டலி. நல்ல வேலைங்க, தப்பிச்சிட்டேன். பர்கர் 6 செகண்டுக்குள்ள போனவங்க போகவே முடியாது. இவன் சூப்பரா விளையாடுறாங்க பாருங்க. பொருளை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். இது பாருங்க, அவ்வளவுதான், அவன் ஜெயிச்சிட்டாங்க. பாருங்க, அவன் ஜெயிச்சிட்டான் பாருங்க. மேல இருக்கிறவன் ஜெயிச்சிட்டான். சே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாட்டி நம்ம மேல போய் விளையாண்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன செலக்ட் பண்ணுங்க, என்ன செலக்ட் பண்ணுங்க, என்ன செலக்ட் பண்ணுங்க. சே, இவனங்க இந்த சிஜி ஒருத்தன் கலர் மண்டையா இருப்பானே, அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, இந்த வாட்டி நம்ம சண்டை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. எப்படியாவது மேல ரீச் பண்ணியே காமிக்கணுங்க. மேல ரீச் பண்ணி காட்டணுங்க. என்ன பின்னாடி இருந்து எதுக்குடா அடிக்கிறீங்க? என்ன ரீச் பண்ண விடுங்க. நம்ம ஆளுங்களே நம்மள அடிக்கிறாங்க. ஏன்னா அவனுங்க ஜெயிக்கணுன்றதுக்காக நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தாண்டவே முடியல. அதனால ஐயோ, பொம்மை சுத்தி சுத்தி வருது. எங்க இவன் மேல இருக்கவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலங்க. பொம்மையை சூப்பரா போடுறான் பாருங்க, போட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. பாருங்க, பர்கர்ல அடி வாங்குறாங்களா இந்த வாட்டி? ஐயோ, இவன் பொம்மையை சூப்பரா எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் ஜெயிக்க முடியும். பாருங்க,
அடுத்து அடுத்து பர்கர் வருது, எந்த பக்கம் வருதுன்னே தெரியலையே. சரி இந்த பக்கம் நம்ம போவோம். நல்ல வேலைங்க பர்கர்ல நம்ம படலாம். ஐயோ பாலை போட்டானே. ரைட்டு, திரும்பி ஒரு பாலை எடுத்து வச்சிருக்காங்க. எந்த சைடு போட போறான்னு தெரியல. அந்த சைடு போட்டுருக்கான். ஓடிடலாம் ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி இவனை காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பேர் ஓடிட்டு இருக்கோம். 4 பேர் ஓடிட்டு இருக்கான் நண்பர்களே. யாராவது ஒருத்தர் கிட்டயாவது மாட்டிப்பான். ஐயோ பால் நான் அந்த சைடே போட்டுட்டு இருக்கான். ஐயோ பொம்மை போடுறாங்க. ஐயோ பரவாயில்லப்பா, நானே இந்த வாட்டி போறேன்னா கண்டிப்பா டாப் பொசிஷனுக்கு நிறைய பேர் போயிடுவாங்க. ஓகே ஓகே, நானே இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னா மற்றவங்களும் கண்டிப்பா வந்துடுவாங்க. எப்பா படாம போயிட்டேன். ஆளுங்க போயிட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தன் போயிட்டாங்க. மேல இருக்கவனை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வாட்டி மேல போய் கேம் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஐயோ என்னங்க இது, இவன் 3வது வாட்டியா செலக்ட் ஆகுறாங்க. என்ன தவிர எல்லாரையும் செலக்ட் பண்றாங்க மக்களே. பாருங்க, திரும்பி நான் கீழே இருந்து மேல வரைக்கும் ஓடணுங்க. சே, அந்த ஒல்லியா ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, மனுஷன் மாதிரி, அவன் தாங்க இந்த வாட்டியும் செலக்ட் ஆயிருக்கான். இந்த வாட்டி மேல போய் நான் தள்ளி விடணுங்க அவனை. எப்பா பொம்மை எவ்வளவு ஸ்பீடா வருதுப்பா. இவன் என்ன எதிரி போயிட்டு இருக்கான். பொம்மை இந்த இடத்துல வச்சு போடுறாங்க. ஐயோ இந்த பொம்மை தாங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணுதுங்க. எப்பா தப்பிச்சிட்டாங்க, இந்த பொம்மை கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டாங்க. சூப்பர். இப்ப இதை எங்க போட போறான். ஐயோ நடுக்கா போடுறாங்க. சைடுக்கா போடுவோம். சைடுக்கா ஒன்னா தப்பிச்சிடலாம். ஆமாங்க. ஐயோ தப்பிச்சிட்டாங்க. இந்த பொம்மை தாங்க எனக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாது. ஏன்னா இந்த பொம்மை படிக்கட்டு முழுசா கவர் பண்ணிடுதுங்க. ஐயோ இந்த சைடு அந்த வாட்டி அந்த சைடு ஒண்ணும். எப்போ இந்த வாட்டி தப்பிச்சிட்டாங்க இந்த பொம்மை கிட்ட இருந்து. எனக்கு முன்னாடி போனவன் அந்த கிளரை தள்ளி விட்டுருவாங்க. இப்ப பாருங்க, எனக்கு முன்னாடி போனவன் அந்த கிளரை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஐயோ கடைசி நேரத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் தான் அந்த கிளரை தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நான் தான் முதல் வாட்டியா கிளரை தள்ளி விட. ஐயோ இந்த பொம்மை கிட்ட இருந்து தப்பிச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேன் நண்பர்களே. ஐயோ இந்த பொம்மையை போட போறானே. எந்த சைடு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி ஐயோ இன்னும் படிக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சார் எவ்வளவு கிட்ட இந்த வாட்டி தாங்க வந்தேன். ஆனா இந்த வாட்டியே எனக்கு கீழே அனுப்பிட்டாங்க. நண்பர்களே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல சந்திப்போம். இப்படிக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.